கேள்விப்பட்டிருக்கல ரமண மகர்ஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரமணர் எப்படி செத்தாரு? அவருக்கு கையில புற்றுநோய் வந்துச்சு இல்லையா? வினை ஒரு போகமே கண்டாய் ஒரு கை சொன்னாங்க. வினை போகமே, நமக்கு வினை தான் நம்மள ஒரு போகமா ஒரு உலகாவசியம் சொன்ன இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வந்து கழுத்துல புற்றுநோய் வந்துச்சு. கழுத்துல புற்றுநோய் வந்துச்சு. ரமணருக்கு வந்து கையில புற்றுநோய் வந்துருச்சு. ஏன்னா அவங்க அவ்வளவு சாமிலாம் கூப்பிட்டாங்களே, ஏன் அவங்களுக்கு புற்றுநோய் வந்துச்சுன்னா, வினை ஒரு போகமே கண்டாய் வினை முடிந்தாய் திணை போதும் இல்லாது சொன்ன இல்லையா? நம்மளோட வினைகள் தான் நம்மளோட வாழ்நாளை தீர்மானிக்கிறது இல்லையா? அப்ப ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ரமணருக்கும் ஏன் புற்றுநோய் வந்துச்சுன்னா, அவங்களோட வினை வந்து இந்த ஜென்மத்தோட சாமி முடிச்சுட்டார். அவங்களோட வினைகளை முடிச்சுட்டார் சாமி. அவங்களுக்கு மறுபிறப்பு கிடையாது. ரமண மகரிஷி செத்த அன்னைக்கு ஒரு பெரிய ஒளிப்பிழப்பு ஒன்று திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த மலை இருக்கு இல்லையா, அதுல போய் ஜோதியா போய் ஒரு வால் நட்சத்திரமா போய் ரமணரோட ஒளி ஆத்மா போயிட்டு அந்த மலை கூட போய் சேர்ந்து போச்சான். ராமகிருஷ்ணர் எப்படி செத்தாரு? ராமகிருஷ்ண மகரிஷி எப்படி செத்தாரு? இப்பதான் சொன்னேன். எப்படி செத்தாரு? கேன்சர் வந்து செத்தாரு. எல்லாரும் தூக்காது, ஏழுங்க ஏமா வந்துருவான், தூங்கின ஏமா வந்துருவான். ஆமா, தண்ணி தேய்ச்சி ஒரு எல்லாரும் செய்யணும். ஒரு கர்ப்பிணி பெண் வந்து ஒரு பெரிய பானையை சுமந்து போறான். அந்த கர்ப்பிணி பெண் எல்லாம் நீங்க, நமக்கு இருக்கிற வினைகள் தான் அந்த பெரிய பானை. சரி, நான் ஒரு பெண்ணு, அந்த வினைகள் தான் ஒரு பானை. அப்ப சாமி என்ன கேட்கிறீங்களா? நம்ம வீட்டுல வந்து ஒரு கீரை வைக்கிற அம்மா வரான்னு வச்சு, ஒரு கொய்யாப்பழம் வைக்கிற அம்மா வரான்னு வச்சு, உதாரணத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க, தலையில ஒரு துணி ஒன்று கட்டி வச்சிருப்பாங்க. அது பேர் என்னது? சும்மாடு பேர். அது பேர் என்ன தெரியுமா? சும்மாடு பேர். சிவபெருமான் உங்களுக்கு என்னவா இருப்பாராம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில சும்மாடா இருப்பாராம். உங்களோட வினை என்ற பெரிய பானை உங்களுக்கு பெரிய வழி கொடுக்காம, பெரிய துன்பத்தை கொடுக்காம அந்த சும்மாடா இருப்பாரா சுவாமி. இதை யார் சொல்றதுன்னா, தாயுமானவர் சொல்றாரு. உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குல்ல திருச்சியில, அந்த கோயிலுக்கு ஏறும் போது வழியில பாத்தீங்கன்னா மேல ஏறும் போது தாயுமானவர் கோயில் ஒன்று இருக்கு. யாரா போய்க்கிறீங்களா? கை தூக்குங்க. தாயுமானவர் கோயில். அந்த தாயுமானவர் சாமி சொல்றாரு, சிவபெருமான உன் கூட தினமும் நீ துணையா வச்சுக்கிட்டா சாமி உனக்கு சும்மாடா இருப்பாரு. நீங்க அப்படியே ஒரு பானையை தலையில வைக்கிறதுக்கோ ஒரு துணியை சுத்தி அதுக்கு மேல பானையை வைக்கிறதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த சுமையை என்ன பண்ணும்? அந்த சும்மாடு தாங்கி. அந்த மாதிரி உங்களோட வினைகள்லாம் சாமி தாங்கிவர். தாயும் ஆனவர். யார் வந்து பேரு? தாயும் ஆனவர். சாமி முட்டக்கூடாது. தாயும் ஆனவர சாமி தாயா இருந்தார். என்ன பண்ண? தாயா இருந்து ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தார். ரத்தினவதி. அந்த பெண்ணு பேரு ரத்தினவதி. அதை சொன்னா விட்டு அடிச்சுட்டு போகக்கூடாது. அந்த பெண்ணோட பேரு சொல்லணும். ராஜா கதை சொன்னா எல்லா கதையும் ஞாபகம் வச்சு சொல்றவன்னா நல்லா கதை சொல்லணும். சொன்னாங்க ஒரு ஊருக்கு ஒரு வாழ சொல்றாங்க சொல்லக்கூடாது. இல்ல அந்த எல்லாத்துக்கும் ஒரு பேர் சொல்லணும், வருஷம் சொல்லணும். எல்லாத்தையும் சொல்லணும்னா உண்மையில படிச்சு அதுல ஊறி சொல்லணும்னு அர்த்தம். ஓகேவா? ராத்திரி பெண்ணு தாய்மானவரை வேண்டுது. ஐயோ, அவங்க அம்மா ஊர்ல இருந்து அந்த பெண்ணுக்கு பிரசவம் காலத்துக்கு வரன்னு சொல்லிட்டாங்க. வரும்போது காவிரி யார தாண்ட முடியாத அளவுக்கு வெள்ளம் வருது. வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுது? அந்த பெண்ணு பெரிய சிவபக்தி, அந்த அம்மாவும் பெரிய சிவபக்தி. அந்த அம்மாவால வர முடியல. இப்ப என்ன பண்ணுவாங்க? செல்போன்ல என்னால வர முடியலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த பெண்ணு என்ன பண்ணுச்சு? சாமியை வேண்டிச்சு, சாமி இந்த
மாதிரி எங்க அம்மா சீக்கிரம் வரணும் சீக்கிரம் வரணும். சாமியே போய் அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்தாங்க. அதான் தாயுமானவர் கோயில். ஆமா, உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போகும்போது வழியில இருப்ப தாயுமானவர் ரத்தினவதி என்ற பெண்ணுக்கு சாமி போய் பிரசவம் பார்த்ததால தாயும் ஆனதால தாயா இருந்ததுனால யார் பிரசவம் பார்ப்பாதுன்னா ஒண்ணு அம்மா பார்ப்பாங்க, என்னன்னா மருத்துவ வச்சு பார்ப்பாங்க. 2 பேர் தான் பிரசவம் பார்ப்பாங்க. இப்பதான் டாக்டர் வந்துட்டாங்க, எல்லாரையும் சிசேரியன் பண்றாங்க உட்காந்து இல்லையா. முன்னெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அம்மா என்னன்னா மருத்துவ வச்சு இப்படிதான் பார்க்கணும். அதனால சாமி, நம்ம சாமி ஒரு பாட்டு சொல்றோம், இந்த தன்மை என்ற அறிவம்னா நம்ம சாமிக்கு என்ன தன்மைன்னு யாருக்குமே தெரியாது. அவ்வளோ இறக்கம் குணம் உள்ளவரான நம்ம சாமி. உங்களோட வேண்டுதல் ஒன்னே ஒண்ணு, இந்த சிவராத்திரியில எல்லாரும் வைங்க வச்சுட்டு அந்த வேண்டுதல் நடக்குதான்னு பாருங்க. கருணை உள்ள சாமி சொன்னீங்களே, எனக்கு இந்த வேண்டுதல் நடக்கும். கடைசி 15 நிமிஷம் உங்களை பேசுறேன், இவ்வளவு நேரம் சொல்லல. இந்த வருஷத்துக்கு உண்டான ஒரு வேண்டுதல் கருணை உள்ள சாமி சொன்னீங்களே, இதை நான் வேண்டுகிற சாமி, இது எனக்கு நடக்கணும்னு சொல்லி கருணோட தினந்தோறும் வந்து இந்த சாமியை வேண்டுங்க. அடுத்த வருஷம் நான் பேசணும், உங்க எல்லாரையும் மைக்க கொடுப்பேன். கொடுத்து உங்களுக்கு இந்த வருஷம் என்ன நடந்ததுன்றத சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இதே மாதிரி நான் பேசுறேன், நீங்க கேட்க தேவையில்லை. ஒரு ஆளும் இந்த ஒரு முழு வருஷம் சிவபெருமான உன்னதமா வேண்டின எனக்கு இந்த நல்லதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு அடுத்த வருஷம் அது கொஞ்சம் வித்தியாசமான ஏற்படும். சரியா? சரிங்க, கை தூக்குங்க. அப்போ எல்லாருக்கும் வேண்டுதல் இருக்கு, அந்த சாமி சத்தியமா நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா இவ்வளவு தூரம் சிவபெருமானை பத்தி எல்லா கோயிலையும் போய் பாருங்க, இவ்வளவு தூரம் பேசவே மாட்டார். ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துக்குவார், பெரிய மேடம் மாதிரி இருக்கும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, அவருக்கு போவோம். இதுங்கெல்லாம் இந்த மாதிரி போவோம் இல்லையா. ஒரு கர்நாடக சங்கீதத்தை போடுவோம், அவன் எழுப்போம், எல்லாரும் எழுப்போம். அந்த மாதிரி இல்லாம எல்லாம் நிகழ்ந்த கதைகளா சத்திய கதைகளா சொல்லி ஒரு ஆளையும் தூங்க விடாம கஷ்டப்பட்டு இழுத்து வர கோயில் இந்த கோயில் மட்டும்தான். நாம முத சிவராத்திரி விழா கொண்டாடும் போது எத்தனை பேருக்கு நான் கோயில் இருந்தாங்க. ஒரு சில பேரை கூப்பிட்டா அவங்க சொல்லுவாங்க, அவங்க சொன்னா நீங்க நம்புவீங்க, இருந்தாலும் நான் வேணான்னு நினைக்கிறேன். 5 பேர் தான் இருந்தாங்க இந்த கோயில். எத்தனை பேர்? வெறும் 5 பேர் வச்சுதான் நாங்கள் சிவராத்திரி கொண்டாடுறோம். நாங்க சொல்லி 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 மக்களுக்கு சாமி நல்லதை பண்ணி நல்லதை பண்ணி நல்லதை பண்ணி இவ்வளோ பேர் வந்தாங்க. இந்த 7 மணி 8 மணிக்குள்ள 400-500 பேருக்கு மேல வந்தாங்க. நம்ம கோயில இடம் தான் இல்லை, இடம் பெரிய பிரகாரமா இருந்தா அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. இன்னைக்கு எந்த வருஷமும் இல்லாத கூட்டம் ஒரு வருஷமா ஏறிட்டே தான் வருதே தவிர குறைஞ்ச பாரு கிடையாது. இந்த கோயில் நாம் ஏற்படுத்தி சொல்லல, வந்தவங்க எல்லாரும் சாட்சி, யாரா சாட்சி மனம் திறந்து சொன்னா கை தூக்கலாம், மனம் திறந்து சொன்னா கை தூக்கலாம். நம்ம உள்ளூர் மக்கள் வர்றது போக நிறைய பேர் இந்த முறை வெளி கோயில்கள்ல இருந்து வந்து இங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தாங்க. ஒரு முறை பார்க்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம போற கோயில இந்த மாதிரி இல்லையே, இந்த கோயில் இப்படி நடக்குது, அடுத்த வருஷம் இந்த கோயிலுக்கு நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சாமி நிகழ்த்த செயல்தான். ஓகேவா? என் செயலாவது யாரும் அங்கிருப்பார்கள், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே அனைத்தும் உன் செயல் என உணர பெற்றேன். இந்த ஊரெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனவே வந்து மூண்டதுவே பாரு. இந்த பாட்டெல்லாம் மனசுல புதைங்க, கஷ்டப்படுங்க, தேடுங்க. உங்க கூட கடைசியில யாருமே வர மாட்டோம். இந்த பாட்டு தான் வரும். சுல்லாட்ட பரிசு யாரு வருவா நம்ம கூட?
யாரும் வர மாட்டாங்க, எல்லாம் ஓடிடுவோம். தந்தையார் போயினார், தாயார் போயினார், தாமும் போவார். அம்மா போனாங்க, அப்பா போனார், தாமும் போவார். நீங்களும் போயிடுவீங்க. கொண்டவே கொண்ட கூட்டத்தினர் பார்க்கின்றனர். எவன் பார்க்கிறான்? எந்த நாளுக்கு வாழ்வதற்கே மனம் வைத்தாய் ஏழை நெஞ்சமே கேட்கிறான். நான் வந்து எப்ப கை பிடிச்சிருந்தால் அதுதான் நான் வந்து நான் வந்து எல்கேஜி ஸ்கூலில் இருக்கிற மாதிரி நான் வரலன்றீங்க. தெரியுங்க, தேவார திருவாசகம் பாட்ட படிங்க, படிச்சு தெரியணும். சரிதா? தெரியுதா? முயற்சி பண்ணுங்க. இப்ப திருவாசகம் புக்கு கொடுக்குற திருவாசகம் புக்கு அதுக்கு ரெண்டு வத்தி தினமும் ஏற்றி காட்டினா போதும். அது பேர் என்ன தெரியுமா? இது பேர் என்ன கோயில்? கற்கோயில் இல்லையா? பொன்னார செஞ்சா பொற்கோயில். உட்காருந்தா சொற்கோயில், சொல்லாதான கோயில். உங்க வீட்டுக்கு ஒரு கோயில் வந்த மாதிரி அந்த புஸ்தகம் நான் தரது எடுத்து வச்சீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள ஒரு கோயில் நிகழ்ந்து வருது. ரெண்டு வத்தி ஏற்றி சாமி காட்டிட்டு நீ இஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லு. சாமின்னு சொல்லு, கொஞ்சி பலாவு அவன் அமைச்சவன் கத்து, இல்ல செல்லம் கண்டு எல்லாம் கத்துனா சாமி கேட்பார். திருவாசகம் தான் சாமிக்கு கடைசியா இந்த ஒளி காலம். எல்லாம் அழுகி போகும் இல்லையா? கடல் அழுகி போகும், ஆத்து அழுகி போகும், மண் அழுகி போகும், ஆகாயம் அழுகி போகும். அது சிவபெருமான் மட்டும் நின்று திருப்பி அந்த ஒளி காலம் வரும்போது சாமி கையில திருவாசகம் என்ற புத்தகம் மட்டும்தான் நிலைக்கும். அந்த நிலைக்கிற புத்தகத்தை உங்களுக்கு நான் தரேன். எவ்வளோ புத்தகங்கள் போய் நான் பார்த்தேன். சரி, திருவாசகத்தை கொடுத்தா என்னடா நம்ம மக்களுக்கு இல்லையா? பாடுறதுக்கு ஒரு முறைதான். அது நல்ல புத்தகமா தேடி கொடுப்பேன்னு சொல்லிட்டு திருவாசக புத்தகத்தை உங்களுக்கு படிக்க முடியலன்னா போனா போகுது. தினந்தோறும் வச்சு கும்பிடணும். ராஜசிம்ம பல்லவன்னு ஒரு வாழலாம். சின்னோண்டு கதை தான், 5 நிமிஷம் தான். ஓகே, ராஜசிம்ம பல்லவன் பேர். அவர் என்ன பண்ணா, சிவபெருமானுக்கு பெரிய கற்கோயில் கட்டணும். என்ன கோயில்? கல்லால சிவன், கருங்கல்லால சிவன் கோயில் கட்டணும். என்ன தெரியுமா லாபம்? என்ன லாபம்? என்ன லாபம்? சாமி எனக்கு தேவரே தெரியாது, சாமி ஒரு கட்டணமே தெரியாது. சாமி கருங்கல்லால உன்னால சிவன் கோயில் கட்ட முடியுதான்னு பாரு. நீ கட்டினா கைலாயத்திலே வாழலாம். ராஜானா எங்க போறாங்க? கைலாயத்துல வாழறாங்க. கருங்கல்லால சிவன் கோயில கட்டினாங்க. உள்ளால் 5 கோடி, புதுமண்ணாள் 10 கோடி, சொல்லிய காலமெல்லாம் செங்கல்லால் 100 கோடி. அள்ளிய பொருளாள் நல்ல கருங்கண்டாள் சிவாலயம் தன்னை கட்டியவர் நமக்கு கையிலையில் வாழலாமே, கையிலே விட்டு அகலாதவர் தாமே. சும்மா இன்னும் தூங்கினீங்கன்னா சாமி உபயோக மாட்டார். இது கேளுங்க. உள்ளால் 100 கோடி, உள்ளால் 5 கோடி. ஒரு புள்ளால் ஒரு கீத்தால சிவன் கோயில் கட்டினா 5 கோடி வருஷம் கைலாயத்துல வாழலாம். ஒரு கீத்து போட்டா போட்டு விட்டீங்கன்னா புது மண்ணாள் 10 கோடி, மண்ணால பூசிட்டீங்கன்னா 10 கோடி வருஷம் ஆடும். சொல்லிய காலமெல்லாம் இருங்க எல்லாரும். செங்கலால் 100 கோடி, செங்கலால ஒரு கோயிலை கட்டிங்கன்னா 100 கோடி வருஷம் கைலாயத்துல வாழலாம். அள்ளியம் குழலால் பார்வதியோட சிவபெருமான வச்சு அள்ளியம் குழலால் கருங்கல்ல நல்ல கருங்கல்லால் நல்ல சிவாலயம் தன்னை கட்டியவர் கட்டியவர் கைலாயத்தை விட்டு அகலாதவர் தானே. உனக்கு பெர்மனண்டா சீட் கொடுத்தார சாமி. எப்போ நீ கருங்கல்லால சிவாலயம் கட்டணும். அதுக்காக நீ கட்டணும்னு அவசியம். கட்டுறதுக்கு யாரா கட்டினா கொஞ்சம் காசு கொடுக்க போதும். நான் என்ன சாமி கட்டுறதுன்னு கேட்கக்கூடாது. கருங்கல்லால கட்டலாம் சிவன் கொடுனா கொடுங்க போய், அது நல்லது. ஓகேவா? எதுக்காக வந்தோம்னா ராஜசிம்ம பல்லவன் கோயில் கட்டுறான். என்ன கோயில்? கற்கோயில் கட்டுறான். பூசலாக நாயனார் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, டெய்லி ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி ஒரு நாள் மணக்கோயில் கட்டுறாரு. நமச்சிவாயன்னு சொல்லி ஒரு கல் எடுத்து வைக்கிறாரு, 2 கல் எடுத்து வைக்கிறாரு. உள்ளாரிய மனசுக்குள்ளே கல் எடுத்து வைக்கிறாரு, மனசுக்குள்ளே செம்மன் வச்சு பூசுறாரு, மனசுக்குள்ளே கட்டினே ஒரே தியானிச்சு கோயில சாமி கட்டினே
கட்டிட்டு சிவபெருமானே இன்னைக்கு நான் கும்பாபிஷேகம் வைக்கிற சிவபெருமானே நல்லா கேளுங்க. கேட்க வேடிக்கை இல்லை, எனக்கு நட வேடிக்கை நல்லா இழுக்கும் போது உட்காந்து பீச்சுக்கு அப்படி தூங்குவாங்க. நல்லா கோயில் கட்டிட்டு பூசலா நாயனாரு கும்பாபிஷேகம் வைக்கிற இங்க கட்டிக்கிறார் கோயில் உள்ளே கட்டிட்டாரு. ராஜசிம்ம பழம் என்னத்துல காட்டினான், கல்லுல கட்டினான். என்ன கல்லுல கட்டினான். 2 பேரும் ஒரே நாள்ல கும்பாபிஷேகம் வச்சுட்டாங்க. சாமி எந்த கும்பாபிஷேகத்துக்கு போவாரு? ஏன் போறாரு? சாமி ராஜசிம்ம பல்லவன் கனவுல போனாராம். போய் சொன்னாராம், டேய் ராஜசிம்மா, நீ கட்டண கொஞ்சம் கேளு, நீ கட்டண கோயில் இருக்கிற சந்தோஷத்தோட எனக்கு உங்க ஊர்லயே இன்னொரு சூப்பர் கோயில் கிடைக்காண்டா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா ராஜசிம்மா. ஒரு ராஜாட்ட போய் சொன்னா அவன் எப்படி கோபப்படுவான், யாரு அவன் எனக்கு கோயில். சரி பாருங்க, எல்லாரும் எனக்கு ஒரு பதில் சொல்லணும். இதான் லாஸ்ட் கேள்வியோட கேட்கறது. சாமியார் ராஜசிம்ம கனவுல போய் சொன்னாரு, பூசலா நாயனாரியா சொல்றியா தள்ளி போடல. இன்னும் கொஞ்சம் யோசிங்க. ராஜசிம்ம கனவுல போய் சொன்ன சாமி பூசலா நாயனாரு அவன் தேடி சொல்லிட்டாங்க, நீ தள்ளி வச்சுக்கிறான் எதுக்கு போய் கேட்கல. மனசுல கட்டின சந்தோஷம் 100 ரைட். ஏன் தெரியுமா நான் சொல்லட்டுமா, அந்த பூசலார் நாயனார் அவ்வளவு பெரிய உத்தமன், தூங்கவே இல்லையா. 12 வருஷமா கோயில கட்ட தூங்காம நமச்சிவாய மந்திரம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராஜா நல்லா மெத்தையில படுத்து தூங்குறான். தூங்குறவனுக்கு தான் கனவுல போக முடியும் சாமி, தூங்காதவனுக்கு எப்படி சொல்ல முடியும்? போய் சொல்ல முடியுமா? தூங்கவே இல்லடா அவன், அவனுக்கு தாண்டா போவேன், உனக்கு வரமாட்டா போறான்னு சொல்லி. அத மாதிரி நீங்க தூங்கி வழி உங்களுக்கு எங்கனாலும் வருவாங்க சாமி. பூசலார் நாயனார் மாதிரி தூங்காம ஒரு சாமி கதையை கேட்க முயற்சி பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கதையை சொல்லும்போது அழுகையும் வீரம் வரணும். நம்மளும் கும்பிடா, இவன் ஏதோ இருக்குன்னு சொல்றான், என்ன சொல்றான் தெரியல, ஒரு முயற்சி செய்யும். தினந்தோறும் சாமி கும்பிடணும். திருநாமம் 5 எழுத்து செப்பாராகி. திருநாமம்னா சாமியோட நாமம் 5 எழுத்து. நமச்சிவாய் செப்பாராகி சொல்லலனா திருநாமம் 5 எழுத்து செப்பாராகி. தீவண்ணன் யாரு? நம்ம சாமி நெருப்பு போல உடம்ப உள்ள தீவண்ணன். தினம் ஒரு கால் பேசாராங்க. இப்ப நான் பேசுறேன், யாரோட திறமையை பத்தி பேசுறேன் பேசி இந்த சதையை கடிச்சு ரத்தமா இருக்கு. அவ்வளவு ஆர்வமா பேரு வாய்ப்புல ரத்தம். தீவண்ணன் தினம் ஒரு கால் பேசாராகி. சாமியை பத்தி ஒரு நாளைக்கு பேசுறா, எவனுக்கு பேசுறா, சாமியோட பெருமையை பற்றி சொல்றா. தீவண்ணன் தினம் ஒரு கால் பேசாரான். நீ பேசாரா ஒரு நாளும் திருக்கோயில் சூழாராகும். தினமும் கோயில சுத்தரனா. ஒரு காலம் திருக்கோயில் சூழாராகி உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகி. நான் செய்யலே உங்களுக்கு தெரியும். நான் நல்லா சாப்பிடறதுக்குன்னா பூ பறிச்சு சாமிக்கு போடாம சாப்பிட்டார். அருநோய்கள் கெட வெந்நீர் அடியாராங்க. சில பேருக்கு பார்ப்பேன், யாரும் நான் காட்ட மாட்டேன், விருதுதான் விரும்பிட்டு போறாங்க. சின்ன வயசு பெரிய வயசு அப்பா உருவா காட்டுறாங்க. அருநோய்கள் கெட என்ன சொல்றான், எல்லா நோய் கெடுவாங்க, எல்லா நோயெல்லாம் போயிடும். அருநோய்கள் கெட வெந்நீர் அணியாராங்க. நான் இப்ப இருக்கும் முடியல, கோயிலும் சுத்தல, சாமி பத்தி பேசல, திருநாமமும் சொல்லல. இதெல்லாம் நான் செய்யாம இருந்தா என்ன சாமி ஆகும்? அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ எண்ணி வாங்கி சொல்றாங்க. எதுவும் பிறந்தது வாங்கினாரு அத போல சொல்றாங்க நம்மள சாமி. எதுவும் வந்தது வாங்கினது போச்சு போயிடுவோம். அழியற்றார் பிறந்தவாறு அந்த மாதிரி
ஏதோ எண்ணில் அதான் எண்ணில் நான் தெரியுமா கேளுங்க. பெருநோய்கள் மிக நடிக நோய் வந்து சப்பையாகி இறைச்சி பெருநோய்கள் மிக நடிக பெயர்த்து செத்து நாயுடுவா செத்துருவான். நோய் செத்துருவான். சரி சாமி செத்து அப்புறம் என்ன செய்வான்? பிற நோய்கள் பெயர்த்து செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரு. என்ன உனக்கு செல்மா வந்து போச்சு. உன்னோட செல்மா வந்துவிட்டு என்னது என்ன சொன்ன சஞ்சிதம் பிராரத்துவம் ஆகாமியம் இந்த வினைகளை போட்டு ராணியம்மாங்க ஒருத்தவங்க அவங்க காணப்பட்டாங்களா? ட்ரெயின் விட்டுட்டாங்களா? ட்ரெயின் போயிடுச்சு. அவங்க சொன்ன 1/2 கிலோ அரிசி 10 கிலோ அரையாக ஞாபகம் இருக்காது இந்த கதை. அதை போல திருநாவுக்கரசர் சொல்றேன். அதுல இருந்து என்ன கற்றுக்கணும்? திருநாமம் 5 தினமும் திருநாமம் சொல்லணும். நமச்சிவாயம் ஒண்ணு வேணும். காலையில 108 தடவை சொல்லணும், சாயந்தரம் 108 தடவை சொல்லணும். அதுக்கு தான் அதுக்கு மாஸ்டர் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? பொன்னம்பலம் சொல்லணும். தேர்தல செடிகள் திருக்குடியார் இருதார் கருதார் தீமனமோ வாக்கும் செயலும் பெரியோரும் ஒரு நாள் பொன்னம்பலம் எண்ணி அக்கம் தரும் 5 எழுத்தோடு 21,600 நாட்கொண்டு உரைக்க அதற்கு நிகரென்றான் குன்றான் நற்போல் 21,600 முறை நமச்சிவாயம். அப்ப எவ்வளவு தடவைனா சொல்றோம். நமச்சிவாய மந்திரம் இந்த சிவராத்திரி என்ன சொல்லிட்டு போனோம்னா நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டே இல்லையா? வந்தது உபயமாத்திர பஞ்சமாத்திரை உபயமா இருந்தது என்ற கை தூக்குங்க. சரி, இப்ப சொகப்பிரசவம் ஆகணும்னு நினைக்கிறீங்க வச்சுங்க. சொகப்பிரசவம் ஆகணும் கேளுங்க. உங்களுக்கு வேண்டியதானே இதெல்லாம் பேசுதான். எல்லாரும் ஒரு ஆளை திரும்பி பார்த்தா நல்லா இருக்கும். அந்த நந்தி தாண்டி நந்தியை தாண்டிதான். சரி, நன்றுடையானை தீயதில் ஆணை நகை வெள்ளேறு ஒன்றுடையானை உமை ஒரு பாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி தேவிய குன்றுடையானை. ஒரு பாட்டு இது எங்க? சிராப்பள்ளின்னு ஒரு கோயில். என்ன கோயில்? சிராப்பள்ளின்னு ஒரு கோயில். சுகப்பிரசவம் ஆகணும்னா தேவாரத்தை தேடும் இல்லையா? தேவாரம் இல்லைன்னா நன்றுடையானை தீயதில் இல்லானை ஒரு பாட்டு. நன்றுடையானை தீயதில் இல்லானை நரை வெள்ளேறு ஒன்றுடையானை ஒரு பாட்டு இருக்கு. இந்த 4 லைனை சொன்னீங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படும். தீராத வயிற்று வலி இருக்கா? இந்த பாட்டு உங்களுக்கே தெரியுமே. கூட்டாயினவாரன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டை பாடினா போயிடும் இல்லையா? பணம் நிறைய வரணுமா? இதுதான் நான் முக்கியமா தெரியும். பணம் நிறைய வரணுமா? இடரினும் கலரினும் எனதொரு நோய் தொடரினும் முனகடல் தொழுதெழுதே கடல் தனில் அமுதொரு கலந்த நெஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியே இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்று எமக்கு இல்லையே அதுவோ உனது இன்னொரு ஆவணத்துறையானே. ஒரு திருஞான சம்பந்தமூர்த்தி தேவாரம் அது தினமும் பாடும். இந்த கோள்களோட தொல்லலாம் ரொம்ப சாமி எனக்கு ராகு கேது புடிச்சுன்னு என்ன ஆட்டி படைகிறாங்க சாமி. என்ன பாட்டு ஈஸி என்னது? வேயிரு தொழி பங்கன் விடமுண்ட கண்கள் மிக நல்ல வீணை தடவி மாசர் கங்கை முடிநேர் அணிந்து என் உடலே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி 2 முடனே ஆசர் நல்ல நல்ல அவை நல்ல அடியார் அவருக்கு மிகவே. இந்த பாட்டை பாடினா இந்த கோள்களும் உங்களை ஒண்ணு செய்ய. ஒருத்தவங்களை வாழ்த்தி பாடணும்னா மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோ குறைவில்லை கண்ணே
மண்ணில் நகுது கழுமர வளர்நகர் பெண்ணில் நல்லாரோடும் பெருந்தகை இருந்தது ஒருத்தவங்களை வாழ்த்தி பாடத்துக்கு உண்டான வாழ்த்து பாடு. ஒரு ஆண்டுல ஒரு செடி வளரும் இல்லையா, 10 வருஷத்துல ஒரு மரம் வளரும். 100 வயசு கொடுத்துருக்கா சாமி நமக்கு. இந்த 100 வயசுல நம்ம செழிச்சு இன்னொரு நல்ல ஒரு பெரிய மரமா நம்ம வளரணும்னா அதுக்கு தேவாரம் திருவாசகத்தோட துணை இருந்தால்தான் நம்ம ஒரு செடி மாதிரி, நம்ம ஒரு மரம் மாதிரி நம்ம இந்த பூமியில நம்ம நடனம்னா அதுக்கு திருமுறைகளோட உதவி இருந்தால்தான் நம்ம அடுத்த தலைமுறையில நம்மளோட பேர் சொல்லப்படும். இல்லைன்னா வந்தாங்க வாழ்ந்தாங்க போனாங்க அப்படி ஆயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப யாருக்காவது சந்தேகம் இருக்கா? நீங்க எப்ப ஏஞ்சி போவீங்க? ஆமா, இங்க பாருங்க, இப்போ டீ கிளாஸ் பருக்க விட்டாங்கன்னு பின்னால பேசக்கூடாது. இது பேர் உழவார பணின்னு பேரு. உழவார பணி பண்ண திருநாவுக்கரசருக்கு சாமி நல்ல பொற்காசு கொடுத்தாராம். ஞான சம்பந்தர் அவரை பத்தியே பாடி நடந்தாராம். பொண்ணுனாலே தங்கம் தான் சாமி. பொண்ணுன்னா 24 கேரட், தங்கம்னா 22 கேரட். ஓகேவா? பொண்ணுன்னா சுத்தமான தங்கம்னா, தங்கம்னா அதுல செப்பு சேர்த்தாச்சுன்னா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு காசுன்னா வளைச்சா வளையும், தங்க காசு வளையாது இல்லையா? அதான் வித்தியாசம். சுவாமி இந்த மாதிரி உழவார நாவுக்கரசருக்கு எல்லா உதவியும் செஞ்ச. ஒண்ணு இல்ல, சிவராத்திரிக்கு வந்ததுக்கு உழவார பணி எல்லாரும் செஞ்சுட்டு இந்த இடத்துல பெருக்கி நம்ம அழகாக்கிட்டு எல்லாரும் பண்ணீங்கன்னா கற்பூரை ஏற்றி காட்டிட்டு திருவாசகம் புக்கு வாங்கிட்டு அழகா சமுத்தா வீட்டுக்கு போயிடலாம். ஓகே தானே? இதுல யாருக்காவது கௌரவ பிரச்சனையாக கைத்துங்க சாமி, குப்பை பொருட்களுக்கெல்லாம் இங்க வரல, உங்க பேச்சையும் இந்த பிரசாதம் இந்த புக்கு இதைதான் நான் வாங்க வந்தேன்னா அப்படி இருக்கிறவங்க அந்த மண்ணுகிட்ட போய் அழகா சத்தம் உட்காருங்க. உழவர பணி செய்யறவங்கள தொல்லை பண்ணாரு. போவாது இஷ்டப்படுறவங்க போவாங்க. நீங்க இறப்பதற்கு ஈய வைத்தார். இறப்பதற்கு ஈய வைத்தார். கரப்பவர் தமக்கு கடுநரங்கள் வைத்தார். ஒரு பிச்சைக்காரனுக்கு இந்த அம்மா 10 ரூபா போடுறாங்க. இந்த அம்மா நான் சொல்றேன், போடாது அவனுக்கு கை காலம் நல்லா தானே இருக்கு. இறப்பவருக்கு ஈய வைத்தார். இவங்க காசு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு இவங்க கொடுத்துட்டாங்க. கரப்பவர் யாரு தெரியுமா? அதை தடுக்கிறாங்க பாருங்க. நீங்களும் நல்லா இருக்க மாட்டீங்களா? உங்க சொந்தக்காரனும் நல்லா இருக்க மாட்டாங்க. அதனால யாரையும் தடுக்காது. போயிட்டு உழவார பணி செஞ்சு அழகா ஆக்கி நம்ம கோயிலை சுத்தமா ஆக்கிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போகலாம். யாருக்கா சந்தேகம் இருக்கா அதை கேட்டுன்னு அதை மட்டும் சொல்லிங்கன்னா முடிச்சுக்கலாம். இருக்கு யாருக்கா இது பேரு இப்படி எடுத்து விபூதி கொடுத்தா கைலாய மலையில் இருக்கிற நந்தி பெருமான் இருக்காங்க, அவன் வந்து விபூதி கொடுத்ததுக்கு சமம். ஆமா, வாரி நீங்க கொடுத்தீங்கன்னா நந்தி பாப்பா யாரா இத மாதிரி நம்ம முத்திரை அவனை யூஸ் பண்றானே. ஓகேவா? நல்லது.